ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் பார்க்க போகிற வீடியோ எல்லாரோடைய ஃபேவரட் காலிஃப்ளவர் 65. இதில் நம்ம மைதா கார்ன்ஃப்ளவர் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக அட் த சேம் டைம் ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரம் வெந்துடும், அட் த சேம் டைம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை இந்த மாதிரி நல்லா கொதி வர விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். இந்த சுடு தண்ணியிலே இது ஒரு 2 to 3 minutes நல்லா வேகட்டும். இப்போ 3 minutes கழித்து நம்ம தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி இது ஆறுனதும் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. இப்போ நம்ம இதில் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பெசரி விட்டுறலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைம் ஜூஸ்லாம் சேர்க்கணும்னு இல்லை, இப்படியே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம டாஸ் பண்ணி விட்டால் மசாலா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா எல்லா கோபி பீஸ்லையும் படுற மாதிரி நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை லேசாக தெளித்து விட்டால் போதும், தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி தெளித்து விட்டு இப்போ இதை நம்ம நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் எவ்வளோ திக்காக இருக்கும் நமக்கு நல்ல கிறிஸ்பியான கோபி 65 கிடைக்கும். முதல்ல தண்ணி ரொம்ப சேர்த்துட்டா கரெக்டாக வராது, தேவைப்படும் போது அப்பப்போ தெளித்து விட்டுக்கலாம். நமக்கு நல்ல ஒரு திக் பேஸ்ட் தான் வேணும். இதான் எக்ஸ்பெக்டட் கன்சிஸ்டன்சி. மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் எல்லா காலிஃப்ளவர் பீசஸ்லேயும் நல்லா கம்ப்ளீட்டாக கோட்டாக இருக்கணும். இதை நம்ம ஒரு 10 நிமிஷமாவது மேரினேட் பண்ணணும், அப்போ தான் சாரெல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். இல்லைனா நீங்கள் இதை சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி பொரிச்சாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு 1/2 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணிலாம் எதுவுமே விடாமல் மாவு கையில் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ண எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோபி பீசஸை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் வைஸ் பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி போட்ட உடனே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது, அதை கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். ஒரு சைட் வெந்த போது மட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இப்போது திருப்பி போடலாம். பார்த்திங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிரலை, இப்போவே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருச்சு. இதை திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த ஒரு செட் ரெடியாக கண்டிப்பாக 6 to 7 minutes ஆகும். அப்போ தான் ஒரு நல்ல கிறிஸ்பியான கோபி 65 கிடைக்கும். எனக்கு கரெக்டாக 7 minutes ஆகிருக்கு. இது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் செகண்ட் பேட்ச் பொரிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம மசாலாவில் போட்டு பெரட்டும் போது காலிஃப்ளவர் சைஸை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இது நல்லா வெந்துருச்சுன்னா ஓரளவுக்கு வதங்கி அப்படியே கொஞ்சம் சுருங்கிடும், சைஸே ஓரளவுக்கு சின்னதாகிடும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்ல சூப்பர் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக ஒரு 6 to 7 நிமிஷம் மீடியம் டு ஹை மாற்றி மாற்றி நம்ம வதக்கணும். நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.